இப்போ வந்து நாங்கள் இந்த பார்சல் எங்கே போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கிற அக்கா தான் இந்த பொருட்களை கேட்டிருக்கணும். வாங்க நாங்கள் இப்போ என்னென்ன பொருட்கள் ஒன்றா பார்ப்போம். இந்த 2, 4, 6, 7 கிலோ அரிசிமா கேட்டிருக்கணும். ரெஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சீரக சம்பான்னு சொல்லி அந்த அரிசி வந்து 5 கிலோ கேட்டிருக்கிறோம். மற்ற இட்லி அரிசி வந்து 2 கிலோ, உளுத்தம்மா வந்து 1 கிலோ, பத்தியத்தூள் வந்து 1 கிலோ, மற்ற இது வந்து உளுந்து பார்த்தீங்களா தோசைகளுக்கெல்லாம் போடக்கூடிய உடைச்ச உளுந்து கேட்டிருக்கிறோம் 1 கிலோ. மற்ற எள்ளுப்பா வந்து 15. இது வந்து பெனங்கட்டி வந்து இப்படி ஒரு பேக்கெட் கேட்டிருக்கிறேன். மற்றது வந்து தட்டை வடை வந்து 1 கிலோ கேட்டிருக்கிறோம். இவ்வளோ தான் அந்த அக்கா கேட்டிருக்கிறோம். நாங்கள் இதை இப்போ நாங்கள் அனுப்ப வழிக்கிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேணும் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோம். வணக்கம் ரோவலே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், வளமையாக நாங்கள் செல்வச்சந்நிதி ஆலயத்தில் தான் எங்களோட உறவுகள் வந்து உணவுகள் கொண்டே கொடுக்க சொல்கிறவியல். இன்றைக்கு வந்து நாங்கள் பைரவர் கோயிலில் கொடுக்க போகிறோம். அது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரத்னாம்பாள் கனகரத்னம் என்று சொல்லி அம்மான்ற ஒரு நினைவு தினத்துக்காகத்தான் இந்த உணவை வந்து செய்ய சொல்லியிருக்கு. ஒரு அம்மாவோ அக்கா ஒரு ஆள் சொல்லியிருந்த அம்மா தான் சொல்லியிருந்தால் இந்த நினைவு தினத்துக்காக நீங்கள் உணவு கொடுக்கணும்னு சொல்லி முதலாவதாக அவர் சொன்னது என்னென்னு சொன்னால், தங்களோட பெயரோ ஊரோ எங்களுமே நீங்கள் குறிப்பிட தேவையில்லை. இது வந்து அம்மாவோட பேர் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. மற்றும்படி நீங்கள் எந்த ஒரு தகவலும் நீங்கள் தெரிவிக்க தேவையில்லைன்னு சொல்லி முதலாவது அந்த அம்மா அந்த ஆத்மா சாந்திக்கு உண்மையாக நாங்களும் அந்த அம்மா அந்த ஆத்மா சாந்தியோன்னு சொல்லி நாங்களும் இன்றைக்கு போக போகிற அந்த வைரவர் சார்பாக நாங்களும் வேண்டிக் கொள்கின்றோம். அப்படியே வந்து பார்க்க போனால் என்ன சொன்னால், இப்போ ரைட் அங்கே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் குலசாதம் தான் வைக்க போகிறோம். அம்மா வந்து பெரிய டேசரில் அம்மா வந்து சோறு கொடுக்க மழை காலத்தால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் குலசாதமாக செய்யுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் பெரிய டேசரில் குலசாதம் தான் எப்படி செய்ய போகிறோம்னு நீங்கள் கண்டிப்பாக பாருங்க, நுட்பமாக பாருங்க. ஓகே, உண்மையில அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறீங்களா? அதெல்லாம் செய்து நாங்கள் உங்களுக்கு காட்டி கொண்டு தான் நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி இதை செய்து இந்த மாதிரி நாங்கள் இதை செய்து பாசலாக இப்படி கட்டி கொண்டு போய் கொடுக்குறது மட்டும்தான் இந்த காணொலியில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதை தொடர்ந்து அந்த செய்ய சொல்ல அந்த அம்மாவுக்கும் பெரியோரும் நன்றியை சொல்லிக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து இல்லை பெரிய நன்றி. அவர்களும் மிக ஆண்டவன் அருளால் எல்லா வசதியோடையும் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் மனதால் வேண்டிக் கொண்டு இந்த அம்மாண்ட ஆத்மா சாந்திக்காகத்தான் முதல் செய்தால் அது முதல் திருப்பி சொல்ல இந்த அம்மாண்ட ஆத்மா சாந்தியோன்னு சொல்லி நாங்களும் வேண்டிக் கொண்டு நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அடுப்பில் டேசரை வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் தண்ணியை ஊற்றுவோம் டேசரில். இப்போ வந்து நாங்கள் மூடி விடுவோம், தண்ணி வந்து கொதிக்கட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் மிரக்கறியல் வந்து என்னென்னு பார்த்துடுவோம். பைத்தங்காய் வேண்டி இருக்கிறோம், வாழைக்காய், கத்தரிக்காய், மரவள்ளிக்கிழங்கு வந்து அப்படியே சொப்பினோடு வச்சுக்கிறோம். வடிவா அந்த மண்ணெல்லாம் கழுவி எடுக்கணும். அங்கால பச்சை மிளகாய், தக்காளி பழம், வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் பூசணிக்காய், புளி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கோ. இனிமேல் வந்து இதை வடிவாக நாங்கள் க்ளீன் பண்ணி எடுப்போமே. ஓகே, எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து அரிசியை நல்ல வடிவாக கழுவி எடுக்கணும். நல்ல வடிவாக 3-4 தண்ணியில் அலசி கழுவி எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவாக அரிசியெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனிமேல் வந்து நாங்கள் அரிசியை வந்து போட்டுக்கொள்வோம். நான் தண்ணி கொதிச்சுட்டு தானே நல்லா கொதிச்சுட்டு தண்ணி. இப்போ வந்து நாங்கள் அரிசியெல்லாம் போட்டாச்சு. இது வந்து இன்னும் 10 நிமிஷமாக கொதித்து அவியட்டுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் மிரக்கறியை போடுவோம். இப்போ மூடி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். பாருங்கோ, இந்த மாதிரி கொஞ்சம் அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் மிரக்கறியை கொட்டிக்கொள்ளுவோம். எல்லா மிரக்கறியும் இப்படியே கொட்டிக்கொள்ளுவோம். எல்லாம் வட்டிவாக க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறோம். அதோடு வந்து பாருங்கோ பருப்பு நல்ல வடிவாக கழுவி வச்சுருக்கிறோம். அதையும் வடிவாக இதோடையே சேர்த்து கொட்டி விடுவோம்.
வட்டி வாயினுமா அவிய வேணும் ஒரு கிளறி விடுவோமா. இனிமே அப்படியே கிளறிட்டு ஒரு மூடி விடுவோம். அதோட பச்சை மிளகாய் வெங்காயம் உள்ளி இவ்வளோத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். தக்காளி பழம் நாங்கள் கடைசி அவிஞ்ச பிறகு தான் போட போகிறோம். மிளகறியெல்லாம் கொஞ்சம் அவியத்தான் தக்காளி பழம் போடணும். அதுக்கு பிறகு நாங்கள் கப்பிப்பால் முதல் பால் எல்லாம் விடுவோம். தூளும் இப்போ போடையில்லை, கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் தூளையும் உப்பையும் வந்து அவிய விட்டுட்டு போடுவோம். இப்படியே மூடி விடுவோம். நாங்கள் ஒரு திறந்து பார்த்துடுவோம். பாருங்கோ தண்ணி எல்லாம் பற்றிட்டு இருக்கா, கிண்டுங்கோ வடிவா கிண்டோணுமா. இப்போ வந்து நாங்கள் கப்பிப்பாலை விடுவோம். முதல் கட்டிப்பாலை கடைசியாக விடுவோம். இப்போ வந்து கட்டிப்பாலை தண்ணிப்பாலை விடுவோம். இப்போ வந்து நாங்கள் கப்பிப்பால் விட்டுறோம். அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளுவோம். எவ்வளோ நாங்கள் வந்து கணக்க சமையல்ன்றபடியால் அளவு சொல்லல, அளவாக நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நாங்கள் கறித்தூள் போட்டுக்கொள்ளுவோம். அதை நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இப்படியே சேர்த்து வடிவாக கிண்டி விடுவோம். பழப்புளியும் கரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் இனிமேல் தான் விடணும். அதோட தக்காளி பழத்தோடு விட்டு விடுவோம். தூள் வந்து பார்த்து நாங்கள் போடலாம். பார்த்து தேவைன்னா கொஞ்சம் தலை பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் தக்காளி பழத்தையும் போடுவோம். அப்படியே சேர்த்து கிண்ட வேண்டியதுதான். கிண்டி போட்டு ஒருக்கா இந்த நாங்கள் 2ஆம் பால் விட்டது தானே, ஒருக்கா வட்டிவா நாங்கள் மூடி விடுவோம். திருப்பவும் ஒருக்கா அப்படியே பூத்து கொண்டு வரும். அப்படியெல்லாம் வட்டிவா பூத்து கொண்டு வர நாங்கள் வந்து என்ன விடுவோம், கட்டிப்பால் விட்டு முதல் பாலை விட. சரி, அதோட இப்போ கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் பழ பிடிக்க விடுவோமா. இப்படியே மூடி விடுவோம். திறந்துடுவோம். இன்றைக்கு மழையும் இல்லாதபடியாக வாய்ச்சி போச்சுண்ணா. வடிவா கிண்டுங்க, வடிவா கிண்டி போட்டு இன்னும் வந்து அடுப்பை வந்து நாங்கள் குறைச்சி கொள்ளணும். என்னென்னு சொன்னால் எரிஞ்சு இது வந்து அடுப்பில் தணலில் சமைக்கிறதான் கொஞ்சம் சுலபம். இல்லை இருந்தாலும் இங்கே வேறு இடத்துல இருக்கிறாக்கள் என்னத்தில் இப்போ சமைக்கிறீங்க, கேஸில் தானே. ஓகே, இப்போ வந்து இனிமேல் பாருங்க நல்லா அவிஞ்சு ஒன்று வந்துடுதுண்ணே. அப்போ இப்போ இந்த புளி கரைச்ச கட்டிப்பாளையம் விடுங்க, அப்படியே சுற்றி விடுங்க. இனிமேல் இதையும் அப்படியே சேர்த்து கிண்ட வேண்டியது தான். கிண்டி விட்டுட்டு அப்படியே இனிமேல் நல்ல வட்டிவாக அப்படியே மூடி விட அப்படியே தண்டை வாழில் பூத்து கொண்டு வரும். அப்படியே மெல்லிசாக அடுப்பை விட வேணும். அதோட கருவேப்பமிலையும் போடுவோம். நீங்கள் விரும்பினா கீரையெல்லாம் போடலாம். நான் வந்து கீரை போட இல்லை, சரியான வேலைப்பாடு. அப்போ அதனால் ஓகே இதே நல்ல இதாக நாங்கள் சமைச்சிட்டோம். ஓகே பாருங்கோ, இனிமேல் வந்து இப்படியே வட்டிவாக கிண்டி போட்டு அப்படியே இறக்க வேண்டியதுதான். கிண்டி போட்டு கொஞ்சம் மூடி விடணும் கொஞ்சம் நேரம். வேணும் பார்த்தீங்களா இந்த செய்த பாத்திரத்துக்கு அப்படி மட்டமாக வருது. இப்படித்தான் செய்த அளவாக வரணும். இந்த பொங்கல் பொங்கினாலும் சொல்லுவாங்க பானை நிறைஞ்சா தான் வயிறு நிறைஞ்ச மாதிரிண்டு. இந்த நல்ல பெரிய சமையல் இப்போ என்னண்டைக்கு பெரிய டேஸர்னு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது தானே. இப்போ இன்னும் கொஞ்சம் தலை அப்படியே மூடி போட்டு திறப்போமா. ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஒரு திறந்துடுவோம். ஓகே, நல்ல நீட்டாக வந்திருக்கு எங்களுக்கு பாருங்கோ. நல்ல வடிவாக இறுகியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்திருக்கோம். நாங்கள் கிண்டி பார்ப்போம். நம்ம அடுப்பை வந்து நாங்கள் நிப்பாடலாம். பார்த்தீங்களா, நல்ல பதமாக எங்களுக்கு வந்துட்டுது. இனிமேல் வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி விடுவோம். மாறட்டுக்கு மாறினா தான் எங்களுக்கு இந்த இருக்கிற இந்த இப்படி கொஞ்சம் இருக்குது தானே, கொஞ்சம் நீர் பதமாக அதுவும் அப்படியே ஆற அப்படியே இழுத்துடும். இப்போ என்ன நல்ல பதமாக வந்துடுதா பார்த்தீங்களா, எப்படி பதமாக இருக்கணும். ஒரு நீர் ஒன்றும் இல்லாமல் இங்கே இதுதான் பதம். அந்த சில பேர்ட்ட செய்தால் அந்த மேலால் அந்த தண்ணி எல்லாம் ஓடி இதான் இது அள்ளி அள்ளிக்க பாருங்க. அள்ளி சூப்பர் சூப்பர், இதுதான் பதம். இப்போ வந்து நாங்கள் பாசல் கட்ட ஆரம்பிப்போமா. ஓகே, இந்த இரும்பு பேர் ஏதாவது இருக்கா நிப்பாட்டுங்க. இப்படியே நாங்கள் சொப்பினுக்கெல்லாம் போட்டுட்டே கொடுக்க போகிறோம். இது வந்து லஞ்சிட்டுகளில் எல்லாம் வச்சு கட்டையிலாது. நாங்கள் சரியான சூடும் இப்படி தான் நாங்கள் இங்கே வந்து கோயில்கள் எல்லாம் தாரவியல். அதே மாதிரி இந்த
இப்படி போட்டுவிட்டு அளவாக ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அளவாக போட்டுவிட்டு இப்படியே கட்டுவோம். என்ன சொன்னால் இது 2-3 பேர் தேவை கட்டுறதுக்கு. நான் இப்போ உங்களுக்கு வீடியோ இருக்கிற காக்கள் இல்லாதபடியாக நான் இப்போ கொண்டு கட்டி காட்டுறேன். இந்த மாதிரி தெரியுதா? ஓகே. இந்த சரியாக சுடுவுது. இங்கே பாருங்க இப்படி நாங்கள் எல்லாத்தையும் கட்டி எடுப்போமா? ஓகே, எல்லாத்தையும் கட்டி போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோமே. பேக்கு எல்லாம் போட்டு கட்டியாச்சு பாருங்கோ. என்னடா பாசல் கட்டிடாது அப்படியே எங்கள் எல்லாருக்கும் ஒரு பழம்னு சொல்லி எல்லாருக்கும் பழம் வாங்கி அதை அப்படியே பெட்டிகளை அடுக்கி வச்சிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் இதை கொண்டு போகிறோம். என்ன ஓகே வாங்க போய். பெய்ய போகுது, மழை வர போகுது. முக்கியமாக பிரச்சனை மழை வர போகுது. மழையாண்டா சும்மா மப்பு கட்டி போட்டு நிற்கிது. இந்தா வந்து ஆட்டோவுக்குள்ளே ஒண்டா வைக்கிறார் போகிறதுக்கு. வைங்க அங்கே வேற ஒரு ஆளை தான் தூக்கு வேற இழுக்கிறாங்க. பேரமா கிடக்கு. இப்போ வந்து நாங்கள் வலிக்கிடுவோமே. ஓகே, நாங்கள் வந்து இப்போ கோயில் அடிக்க வந்துட்டோம். இந்த மாடுகள் எல்லாமே இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. வைரவர் இதுதான் அந்த வைரவர் கோயில் தான். நல்ல ஒரு புதுமையான வைரவர். எல்லாரையும் ஃபுல்லாக எடுக்காம இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இந்த வைரவற்ற மரத்தை ஒருக்கா சுற்றி எடுத்துக்கொண்டு என்ன சொன்னால் நாங்கள் அண்டைக்கு நாங்கள் வைரவரையெல்லாம் ஃபுல்லாக காட்டினபடியாக நாங்கள் ஃபுல்லாக காட்ட முடியலை. இப்படியே நாங்கள் இந்த வீடியோவை கதை சொல்லிட்டு முடிப்போமா. முழு பேருக்கும் உணவை நாங்கள் கொடுத்துருக்குறோம். எல்லோரும் நல்ல சந்தோஷமாக சந்தோஷம் தம்பின்னு சொல்லி கொண்டு போனவே. நான் வந்து நேற்று முந்தின எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் சொல்லி தண்டவை எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமாக உண்மையிலே சொல்ல முடியாத அளவு சந்தோஷம். உண்மையாக நான் என்ன பொறுத்தளவில் சொல்கிறேன், இங்கே வந்து வாங்கின முழு பேரும்
ஒரு சாதாரணமாக ஒரு அளவான குடும்பங்கள் உண்மையில பெரிய அவியல் அந்த என்னென்னு சொல்கிறது வார்த்தைக்கு வார்த்தை நன்றின்னு சொல்லி போட்டு தான் போனவியல். நாங்கள் எல்லாரையும் அந்த போனுகளில் எடுக்கல. கடைசியில் ஒரு 25-30 பேரை நாங்கள் வீடியோவில் பிடிக்கல. என்னென்னு சொன்னால் அதுகளுக்கு பாவங்கள் அது ஏற்கனவே சாப்பாடு வந்து வேண்ட பொழுது வைக்கப்படுற அளவிலெல்லாம் இருப்பினம் அது எங்களுக்கும் தெரியும். நானாவது போய் இப்படி வீடியோவில் போதண்டா நான் கூடி வேண்ட மாட்டேன் தானே. உண்மையில் நான் கூடி அதில் கோவிக்க இல்லை. நீங்களும் இதை செய்கிறவர்களும் இதோட கொஞ்சம் விளங்கி கொண்டா சரி. உண்மையில பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த அம்மாவுக்கும் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நாங்களும் இந்த வைரவருக்கு முன்னால் வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். ஓகே, நாங்களும் திருப்பி சொல்கிறோம் அந்த அம்மா இந்த ஆத்மா சாந்தியும் இந்த குடும்பம் சார்பாக வேறு நல்லா இருக்கணும். இப்படியான உதவிகள் இப்படி செய்யணும் மீண்டும் செய்யணும்னு சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் உண்மையாக எல்லாருமே செல்வச்சன்னதி ஆலயத்தில் தான் நாங்கள் தொடங்கினாங்க. இன்றைக்கு வைரவரங்களை இழுத்து வச்சிருக்கிறார். உண்மையில் அந்த வைரவர் இழுத்து வச்சிருக்கிறதே எனக்கு இப்போ தான் விளங்குது. என்னென்னு சொன்னால் புதுமை உள்ள வைரவர் அவருக்கு விளங்கிடுது. எந்த ஊர்லேயும் கஷ்டப்பட்ட இருக்கிற தண்டை கண்ணுக்கு முன்னால் இருக்கிற வரைக்கும் உதவியை செய்யன்னு சொன்ன மாதிரிக்கு அவர் கொண்டு வந்து விட்டுருக்கிறார். பெரிய சந்தோஷம். ஓகே, நாங்கள் தொடர்ந்து கொண்டு போகாமல் பெரிய வீடியோ முடிச்சு கொள்வோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.